ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவிலும் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர். ஆன்சர் சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் சுரதா. சுரதா பற்றிய குறிப்புகளை பாடப்பகுதியில் இருக்கு. ஸோ அந்த குறிப்புகளை பார்க்கலாம். சுரதா அவர்களுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். சுரதா அவர்கள் வந்து பாரதிதாசன் அவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று சுப்புரத்தின தாசன் அதோடைய சுருக்கம் தான் சுரதா. சுரதா அவர்கள் வந்து உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் உவமை கவிஞர் என்று அழைப்பார். இவர் இயற்றிய நூல்கள் வந்து அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் ஏற்றுள்ளார். கீழே பாருங்களேன், ஒரு 3 வரியில சின்னதா கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக்கண்ணி அப்படின்னா என்னதுன்னா, கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் கிளிக்கண்ணி ஆகும். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் வந்து சுரதா. கொஸ்டின் 2, தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்த கவிஞர். ஆன்சர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் சுரதா. கொஸ்டின் 3, சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலை படைத்தவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் இவர் பற்றியான அந்த குறிப்புகள் வந்து பாடப்பகுதியில் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். ராஜமார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறன் ஆய்வாளர் என பன்முகம் திறன் பெற்ற கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றார். ராஜமார்த்தாண்டன் அவர்கள் வந்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூல் எழுதியுள்ளார். கொஸ்டின் 4, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி கழகம் பரிசு பெற்றவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி கழகம் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். கொஸ்டின் 5, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். கொஸ்டின் 6, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து முண்டந்துறை. களக்காடு முண்டந்துறை இந்த புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 7, காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. கொஸ்டின் 8, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம். ஆன்சர் மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் வந்து மேட்டுப்பாளையம். கொஸ்டின் 9, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் கோவை. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்த இடம் கோவை. கொஸ்டினை எப்படி வேணாலும் கேட்பாங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வந்து மேட்டுப்பாளையம் தான். ஆனால் வந்து அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 10, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு. ஆன்சர் யானை. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு யானை. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.